திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுகவைச் சேர்ந்த ஒருவர் பொம்மை முதலமைச்சர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். திருப்பூரைச் சேர்ந்த பூமிநாதன் என்பவர் குடும்ப வறுமை காரணமாக நிதி உதவி கேட்டு ஸ்டாலினை சந்தித்து உதவி கேட்டபோது நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அமைச்சர் உள்ளிட்டோர் லஞ்சம் கேட்பதாகவும் கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் பூமிநாதன் புகார் மனு அளித்துள்ளார். கேவலமாக உன் கட்சிக்கானுக்கு இந்த நிலைமையா, நடுத்தரவில் நிற்கலமையா, என் குடும்பத்தோடு தற்கொலை பண்ண போகிறேன்னு என் பையங்களோட வந்து நான் சொன்னேன். அவங்கள்ட்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. நான் எந்த மாதம் வந்து பார்த்தேன் உங்கள்கிட்ட லிட்டர் மனு இருக்குது உங்கள்கிட்ட, நான் பார்த்ததுக்கு நான் கேட்டு அண்ணா அறிவியலத்தை வாங்கினது எல்லாமே ஆதாரத்தோடு வச்சுருக்கேன். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே விடியா திமுக ஆட்சியில் எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கருப்பு கொடி ஏந்தி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேரம்பாடி சேரங்கோடு ஊராட்சி 7வது வார்டில் உள்ள 6 கிராம பகுதிகளில் குடிநீர் வசதி, தெருவிளக்கு, நடைபாதை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விடியா திமுக அரசு செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுவரையிலும் எந்த சாலை வசதி எதுவுமே செய்ய வரல. எங்கள் வீட்டுக்கார் கூட இறந்து போயிட்டார். இந்த சாலையில் நாங்கள் கொண்டு போன பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். இதுவரையிலும் ரோடு இல்லாமல் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இதனால நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நாங்கள் யாருமே ஓட்டு போடுறதில்ல. எங்களுக்கு சரியான முறையில் சாலை வசதியோ, குடிநீர் வசதியோ, தெருவிளக்கு வசதியோ இது வரைக்கும் அரசாங்கமோ யாருமே செஞ்சு தரல. நாங்கள் பல முறையும் அதிகாரிகள்கிட்ட பல முறையாக போராடி பார்த்துட்டோம். அதிகாரிகிட்டையும் சொல்லி பார்த்துட்டு இந்த வருஷம் பண்ணுறோம், அடுத்த வருஷம் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. 7ஆம் வார்டு பொதுமக்கள் அனைத்து பேரும் சேர்ந்து இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறதா ஒரு முடிவோடு எடுத்திருக்கோம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி 2வது அனல் மின் நிலையம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தர்ணாவில் ஈடுபட்டனர். NLC இந்தியா நிறுவனத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பங்கர் பகுதியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை எனவும், AMC தொழிலாளராக மாற்ற வேண்டும் எனவும், பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளது போன்ற பல்வேறு குறைபாடுகளை முன்னிறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருந்த குறைதீர் கூட்டம், சிறப்பு முகாம்கள் ஒத்திவைக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம், சிறப்பு முகாம்கள் ஆகியவை மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தகவல் அறியாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சிவகங்கையில் விதிகளை மீறி அரசு கட்டடங்களை இடித்து விலை உயர்ந்த மரப்பொருட்களை முறைகேடாக எடுத்துச் சென்ற விடியா திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவரால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் பழைய கட்டடங்களை இடித்து அகற்றுவதற்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதிகாரிகள் துணையுடன் பழைய கட்டடங்களை இடித்து அதிலிருந்து விலை உயர்ந்த தேக்கு மர பொருட்களை திமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் முறைகேடாக எடுத்துச் சென்றார். முறைகேட்டில் ஈடுபட்ட விடியா திமுக ஒன்றிய தலைவர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடலில் புனித நீராடச் சென்ற இருவர் சேற்று மணலில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேதாரண்யம் சன்னதி கடற்கரையில் ஜெயராம் கணபதி மற்றும் அவரது மனைவி கமலா ஜெயராம் ஆகியோர் வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக சென்றபோது சன்னதி கடலுக்கு சென்று புனித நீராடுவதற்காக கடலில் இறங்கி உள்ளனர். அப்போது கடல் சேற்றில் சிக்கிக்கொண்டு இருவரும் தத்தளித்த நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி இருவரையும் பத்திரமாக மீட்டனர். இது குறித்து எச்சரிக்கை பலகை வைக்க மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தேனி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியை முற்றுகையிட்ட மாணவிகள் மற்றும் பெற்றோர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கொண்டமநாயக்கன்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு பட்டியலின மாணவிகளை மாணவர்கள் சிலர் அநாகரிகமான வார்த்தைகளால் கேலி செய்து திட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மாணவிகளை கேலி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டனர். வகுப்பறையில் இருந்த மாணவ மாணவிகளும் பெற்றோர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டு வரும் வீட்டிற்கு அரசு வழங்க வேண்டிய தவணை பணத்தை தராமல் குடிசை மாற்று வாரிய அதிகாரி தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் 2022இல் பணி ஆணை பெற்று வீடு கட்டி வரும் நிலையில் வீட்டிற்கான தவணை பணத்தை கொடுக்காமல் வீடு கட்ட உனக்கு என்ன தகுதி உள்ளது என குடிசை மாற்று வாரிய துறை அதிகாரி கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆட்சியர் மாவட்ட அமைச்சரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் சாராட்சியர் அலுவலகத்தில் அஜித்குமார் புகார் அளித்தார்.
இந்த ஊரை நீங்கள் எப்படி கட்டி முடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன், எப்படி பில்லு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். இது சம்மந்தமாக நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட திரும்பவும் பெண்ணாடம் வரும்போது நான் அவர்கிட்ட வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கடலூர் திட்டக்குடி தொகுதி அமைச்சர் அவர்கிட்டையும் நான் வந்து மனு கொடுத்தேன். அந்த மனுவுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை. அவர் கணக்கு போட்டு பார்த்துட்டு 4 சதுரம் வருது, இந்த 4 சதுர வீடு கட்டுறதுக்கு உனக்கு என்ன ஒர்க் இருக்குது, உனக்கு இந்த வீடை எந்த தகுதி அடிப்படையில் நீ வந்து வீடை கட்டி முடிப்ப. சென்னையில் மழைநீர் வடிகால்வாயை ஆக்கிரமித்து மன்றம் கட்டிய விடியா திமுகவினரின் செயலால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட மேயர் வாசு தெரு பகுதியில் சென்னை மாநகராட்சியால் கட்டப்பட்ட மழைநீர் வடிகால்வாயை முழுவதுமாக மறைத்து திமுகவின் மன்றம் கட்டப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அராஜகம் அதிகரித்து வரும் நிலையில் மழைநீர் வடிகால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட திமுகவினரின் மன்றத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே புறவழிச்சாலைகளில் குப்பைகளை கொட்டி தீ வைப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். ஒட்டன்சத்திரம் புறவழிச்சாலையை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் வெளியேறும் குப்பைகளை அப்பகுதி மக்கள் சாலை ஓரங்களில் கொட்டி தீ வைப்பதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு வாகனம் ஓட்டுவதில் சிரமம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் விபத்து நேரும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைத்து வரும் வனத்துறை ஊழியர்களுக்கு ஃபயர் புரொடெக்ஷன் மாஸ்க் என்ற நவீன முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குன்னூர் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் 200க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு நவீன ஃபயர் புரொடெக்ஷன் மாஸ்க் மற்றும் கண்ணாடி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புகை மண்டலத்தில் இருந்து தற்காத்துக் கொண்டு பணிகள் மேற்கொள்ள முடியும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கழிப்பறை 8 மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மறைமலை நகர் சிப்காட் பெரியார் சாலையில் 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய கழிப்பறை நகராட்சி சார்பில் கட்டப்பட்டது. இந்நிலையில் கட்டிடப் பணிகள் நிறைவடைந்து 8 மாதங்களுக்கு மேலாகியும் திறக்கப்படாததால் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. எனவே விடியா அரசின் அதிகாரிகள் இந்த கழிப்பறையை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின்மாற்றியை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா அரசு அதிகாரிகளை பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திட்டக்குடி காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள மின்மாற்றி தூண்களில் வெடிப்பு ஏற்பட்டு எந்த நேரத்திலும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. எனவே விடியா அரசின் மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக மின்மாற்றியை அகற்றி புதிய மின்கம்பத்தை நட்டு மின்மாற்றியை வைக்க பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குப்பக்குடி ஊராட்சியில் ஆயுப்பட்டி கிராமத்திலிருந்து மேலக்கோட்டைக்கு செல்ல இணைப்புச் சாலை இல்லாமல் கடந்த 60 வருடங்களாக பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். சாலை வசதி ஏற்படுத்தி தராத விடியா திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக பதாகை வைத்துள்ளனர். பல முறை முயற்சி செய்து மனுக்கள் அளித்தும் தார் சாலை அமைத்து தர எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி அருகே தொடர்ந்து குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்த போலீசார் கடத்தி விற்கப்பட்ட 4 குழந்தைகளை மீட்டனர். தூத்துக்குடி அந்தோனியார் கோயில் அருகே பெண் ஒருவர் சாலையில் 4 மாத பச்சிளம் குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது குழந்தை கடத்தப்பட்டது. தூக்கத்திலிருந்து கண் விழித்த போது குழந்தையை காணாமல் திடுக்கிட்ட அப்பெண் போலீசில் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆலங்குளத்தை சேர்ந்த கருப்பசாமி மற்றும் ராஜன் ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையின் தொடர்ச்சியாக கடத்தி விற்கப்பட்ட 4 குழந்தைகளை மீட்ட போலீசார் இருவரும் வேறு ஏதும் குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்களா என தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா அரசை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம், மதுபாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை நிறுத்த வேண்டும், FL2 மதுபான கடைகளின் அனுமதியை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். FL2 மதுபான கடைகளால் அரசுக்கு ஒவ்வொரு மாதமும் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர். FL2 என்கிற மணமயில் மன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட மயில் மன்றங்கள் திறக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த கடைகளெல்லாம் டாஸ்மாக் செயல்பட்ட கடைகளை மூடிவிட்டு அதே இடத்தில் கடைகள் திறப்பதற்குண்டான திறந்து நடத்தி வருகிறது. இதை உடனடியாக தமிழக அரசிற்கு வர வேண்டிய வருவாயை மடைமாற்றம் செய்யக்கூடிய இந்த போக்கை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மயிலாடுதுறை அருகே பல தலைமுறைகளாக கோயில் நிலங்களில் இருப்பவர்களுக்கு சாகுபடி செய்பவர்களுக்கு
தங்கு தடையின்றி மின் இணைப்பு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் பெரும்பாலும் ஆதீனங்கள் அறக்கட்டளைகள் மற்றும் கோயில் சொத்துக்களாக உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் அடிமனை வரியை செலுத்தி பல தலைமுறைகளாக குடியிருந்து வருகின்றனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அடிமை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்போ மின் இணைப்பு கேட்டால் அரசு மறுக்கிறது. குறிப்பாக மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, கிராம நிர்வாக அதிகாரிகள் அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார்கள். இடத்தினுடைய உரிமையாளரிடம் சேர்ந்து அனுமதி பெற்ற பிறகுதான், அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் நாங்கள் மின் இணைப்பு வழங்குவோம் என்று சொல்கிறார்கள். மின்சாரம் என்பது அடிப்படை உரிமை. அவற்றை கொடுப்பது என்பது அரசினுடைய கடமை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே திமுக ஆட்சியின் போது மாயமான கிராமத்தை கண்டுபிடித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட வடமதுரை பகுதியானது 3 பட்டா கிராமமாக இருந்த நிலையில் அரசு ஆவணத்தில் எர்ணாகுப்பம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிலப்பட்டாவில் வடமதுரை என்றும் அதன் பின் வழங்கப்பட்ட ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகளில் எர்ணாகுப்பம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாயமான கிராமத்தை கண்டுபிடித்து தர வலியுறுத்தினர். மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். கடலூர் அருகே அதிமுக கொடிக்கம்பத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு இடித்துள்ளதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நெய்வேலி நகரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிமுக கொடிக்கம்பத்தை மட்டும் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு இடித்து தள்ளியதால் அதிமுகவினர் ஆத்திரமடைந்துள்ளனர். மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிமுக கொடிக்கம்பங்களை திட்டமிட்டே இடித்துள்ளதாகவும், திமுக, பாமக, விசிக உள்ளிட்ட கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றாமல் ஆளுங்கட்சியின் கைக்கூலியாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அடுத்த ஆவடி அருகே 2 ஆண்டுகளாக சாலை நடுவில் இருக்கும் மின்கம்பத்தை அகற்ற விடிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஆவடி அருகே கிழக்கு கோபாலபுரம் பிரதான சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பத்தை அகற்ற பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் மின்கம்பத்தை அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் ஜக்கம்மா சொல்வதாக திமுகவிற்கு வாக்களிக்க சொன்ன குடுகுடுப்பைக்காரரிடம் மூதாட்டி ஒருவர் வார்த்தைகளால் வறுத்தெடுத்தார். பெரம்பலூர் துறைமங்கலத்தில் விடியா திமுகவுக்கு ஆதரவாக குடுகுடுப்பைக்காரர் வேடமிட்ட நபர் ஓட்டு கேட்டுள்ளார். அப்போது மூதாட்டி ஒருவர் அடிப்படை வசதி, தண்ணீர் கூட வழங்காத திமுக ஆட்சிக்கு ஜக்கம்மா வாக்களிக்க சொல்லியதா என வார்த்தைகளால் வேடமிட்டவரை வறுத்தெடுத்தார். காலையில போய் இப்பதான் 2 குடம் குடிச்சிட்டு வரேன். வயசான காலத்துல பைப்ல விட்டாதான் குடிக்கலாம். சக்கமா சொல்லும், சக்கமா சொன்னா நம்ம குடிக்காத கலக்க வேண்டியதான்.